கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் கோடா கோடி ஆசீர்வதிப்பாராக. உங்களை கொண்டு மகிமையான காரியங்கள் கர்த்தர் செய்வாராக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நீர் இன்றைக்கு எங்களோடு இடைப்படும், எங்களோடு பேசும், உம் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். கிருபைக்காக நன்றி, கிருபைக்காக நன்றி, இரக்கத்துக்காக நன்றி, உம் பாதுகாப்புக்காக நன்றி, வழிநடத்தலுக்காக நன்றி, எங்களோடு பேச போகிற தயவுக்காக நன்றி, எங்களை பலப்படுத்த போகிற தயவுக்காக நன்றி. கர்த்தர் நீர் மகிமையான காரியங்கள் செய்யுங்க, எங்களை நடத்துங்க. எங்களுடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், தோல்விகள், துயரங்கள், இன்னல்கள் மத்தியிலும் எங்களை நீர் வளர செய்ய போகிற தயவுக்காக நன்றி, எங்களை பலப்படுத்த போகிற தயவுக்காக நன்றி, எங்களை வழி நடத்த போகிற தயவுக்காக நன்றி, எங்களை நிலைநிறுத்த போகிற தயவுக்காக நன்றி, நிமிர செய்ய போகிற தயவுக்காக நன்றி, நடக்க செய்ய போகிற தயவுக்காக நன்றி, ஓட செய்ய வைக்க போகிற தயவுக்காக நன்றி, பறக்க செய்ய வைக்க போகிற தயவுக்காக நன்றி, தடைகளை தாண்டி நிற்க கிருபை தரப்போகிற தயவுக்காக நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. கரங்களில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உம் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் பேச போகிற ஒரு தலைப்பு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. கிரைஸ்ட் தட் ஸ்ட்ரெங்தன்ஸ் மீ. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. தேவஜனமே, நம்மை பலப்படுத்த ஆண்டவராகிய இயேசு வந்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் உங்கள் பலத்தை இயேசு கிறிஸ்து கையிலை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள்? ஆமென். எஸ், இயேசு கிறிஸ்துனுடைய பலன் எனக்கு அவசியம். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள், என்னை இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இப்பொழுது என்னை பலப்படுத்த போகிறார். என் பலவீனத்தை தாண்டி பலப்படுத்த போகிறார். என் சுகவீனத்தை தாண்டி பலப்படுத்த போகிறார். என் அதைரியத்தை தாண்டி பலப்படுத்த போகிறார். கிறிஸ்து என்னை பலப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. We are standing in a situation where we badly need God. ரொம்ப மோசமான நிலையில் வந்து அமர்ந்து நிற்கிறோம். கர்த்தர் இறங்கி ஹெல்ப் பண்ணவில்லை என்றால் நம் நிலை கஷ்டம் அப்படிங்கிற நிலையில் இருந்தால் கூட கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். டுடே we are going to focus upon God. ஆண்டவரே, ட்ரை பண்ண எனக்கு பலன் கிடைக்கல, இப்போ உம்மை ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். ஆமென். போகிறார். உன்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே நீ எதற்கு போகிறாய் அதை செய்ய உனக்கு பலன் உண்டு. God is strengthening me. என்னை தேவன் பலப்படுத்தினார், நான் நிறைய சாதிக்க போகிறேன். உலகத்து பிள்ளைகளை காட்டிலும் 10 மடங்கு சாமர்த்தியசாலியாய் தானியேலுடைய நண்பர்களும் தானியேலும் இருந்தார்களாம். they were 10 times wiser. 10 மடங்கு சாமர்த்தியசாலிகள். not one time, not one fold. ஃபோல்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு மடங்கு அல்ல மகனே. எத்தனை மடங்கு? 10 மடங்கு. உலகத்து மக்கள் ஒரு மார்க் எடுக்கும்போது தானியேல் 10 மார்க் எடுக்கிறார். ஓன் லாங்குவேஜில் இல்லை, பாபிலோனியன் லாங்குவேஜில், பாபிலோனியன் ஸ்கிரிப்ட், கல்தேய மொழி. அந்த லாங்குவேஜ் பேர் கால்தியன்ஸ் லாங்குவேஜ். நம்ம மக்களோட லாங்குவேஜ் ஹீப்ரூ லாங்குவேஜ். 10 மடங்கா? ஒன்றும் இல்லை பிரதர், 10 மடங்கு. இன்றைக்கு நீங்கள் எல்லா துறையிலும் பலப்பட போகிறீர்கள். யார் மூலமாக? கிறிஸ்து மூலமாக. குறிப்பாக படிக்கிற பிள்ளைகளே, இன்றைக்கி ஒன்று புரிஞ்சுங்க, என்னோட ஸ்ட்ரெங்த்தில் ஒன்றும் முடியாது, அவரோட ஸ்ட்ரெங்த்தில் எல்லாம் முடியும். சொல்லுங்க, ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் ஹூ ஸ்ட்ரெங்தன்ஸ் மீ. தமிழில் சொல்லாமா? என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே. சொல்லுங்க, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. ஐ எம் கண்டென்ட் வித் காட். ஏன் கூட ஜீசஸ் இருக்காருங்க, அது போதும். இயேசு போதுமே, 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 இயேசு போதுமே, 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 எந்த நாளிலுமே, இலுமே, எந்த நாளிலுமே இயேசு போதுமே, இயேசு போதுமே, 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 இயேசு போதுமே, 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 எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வழியினிலே இயேசு போதுமே. எனக்காய் ஜீவ விட்டவரே,
எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, 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 எந்த நாளிலுமே நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே. சேர்ந்து சொல்லலாமா? இயேசு போதுமே. இன்னும் ஒரு விசை, இயேசு போதுமே. Boy, can you sing? இயேசு போதுமே. இன்னும் கூட சத்தமாக, இயேசு போதுமே, இயேசு போதுமே. Hallelujah. Amen. Yes. Today we know Christ is there for us. உங்களுக்காக இயேசு இருக்கிறார். உங்களை பலப்படுத்த இயேசு இருக்கிறார். உங்களை கீழே வீழ்த்துகிற சக்திகளை காட்டிலும் உங்களை உயர்த்தி பிடிக்கிற சக்தி பெரியது. ஃபைண்ட் யுவர் செல்ஃப் இன் கிரைஸ்ட். நீங்கள் உங்களை இன்னைக்கு ஜீசஸ்குள்ளே போய் இடம் கண்டுபிடிக்க போகிறீங்க. தாவீது அரசன் சொல்லும்போது சொன்னார், 1000 நாளை பார்க்கிலும் பிரகாரங்களின் வாசற்படியில் தங்குகிறதே. அப்பா, 1000 நாள் இங்கே அங்கே மேடை மேலெல்லாம் இடம் கிடைச்சாலும் ஒரு நாள் உங்கள் ஆலயத்துக்கு வெளியே ஒரு ஓரமாக வாசற்படியில் உட்கார்ற ஒரு வழியை கொடுத்தா போதும், என்னை நான் அங்கேயே தேடிக்கொள்வேன். டுடே ஃபைண்ட் யுவர் செல்ஃப் இன் ஜீசஸ். பலவீனனா கூட ஓகே, அவர் காலு கீழே இருக்கலாம். தோத்து போனவனா கூட ஓகே, அவர் காலின் கீழே இருக்கலாம். என்னை பலப்படுத்த அவர் இருக்கும்போது நான் அவருக்குள் இருக்க போகிறேன். The real matter is Jesus Christ. Brother, sister, முக்கியமான விஷயம் உங்கள் பலவீனம் இல்லை, முக்கியமான விஷயம் இயேசு. முக்கியமான விஷயம் உங்கள் கஷ்டம் அல்ல, முக்கியமான விஷயம் கர்த்தர். Your focus is not your weakness, your focus is your God. உங்களுடைய நினைவுகள் முழுவதும் இயேசு நிறைந்திருக்க வேண்டும். Today people have got alarm system. மக்களோட மனதில் ஒரு அலாம் இருக்கும். கி 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 அப்படின்னு அடிக்கும் அலாரம். அதுக்கு முன்னாடி அந்த வைப்ரேஷன் பாருங்க, அதுக்கப்புறம் தூக்கம் வராது. அதை அதை ஆஃப் பண்ண முடியாத இடத்துல வச்சுன்னு வைங்க, அப்படியே ஒரு அதிரும். It vibrates us, it wakes us up. தூங்கி கொண்டிருக்கிறவனை எழுப்புவது போல இன்றைக்கு பல பேரை பலவீனம் எழுப்பி கொண்டிருக்கிறது. ஹலோ, எழுஞ்சிக்கோ, தோத்து போனவனே எழுஞ்சிக்கோ, இன்னொரு நாள் தோற்று போக எழுவாயா, எழுந்துக்கோ அப்படின்னு பலவீனம் வந்து சொல்லுது. ஹலோ ஹலோ, எழுஞ்சிக்கோ, தோத்து போன பயலே எழுந்துகொள், தோற்க பிறந்தவளே எழுந்துக்கொள் என்று நம்மை பார்த்து சொல்லும்பொழுது நீங்கள் உங்களை தோல்வியின் மத்தியில் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளப் போகிறீர்களா? தோல்வியின் மத்தியில் குரல் கொடுக்கிறாரே, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன் என்று இயேசுவில் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறார். டுடே டிசைட் யுவர் செல்ஃப். நான் ஸ்ட்ரென்த்தை ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். என் கூட சொல்லுங்க, நான் இன்றைக்கு என்னுடைய பலத்தை பார்க்க போகிறேன். யார் அந்த பலம்? கிறிஸ்துவே எனக்கு பலம். Christ is going to strengthen me physically, emotionally, financially, spiritually, mentally, in relationship, in every walk of my life. Christ is going to strengthen me. Hallelujah. This is the real matter today. This is the real subject today. இன்றைக்கு முக்கியமான பாடமாய் இதை படித்துக் கொள்ள போகிறோம். பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு
பலன் உண்டு. ஒவ்வொரு பலவீனனும் இதை சொல்ல வேண்டும், ஒவ்வொரு வியாதியஸ்தரும் இதை சொல்ல வேண்டும், ஒவ்வொரு தோற்று போனவர்களும் இதை சொல்ல வேண்டும். ஏன்? அவர்களை பலப்படுத்தக்கூடிய கிருபை கிறிஸ்துவிடம் இருக்கிறது. வாட் இஸ் த ஆக்சுவல் மீனிங் ஆஃப் இட்? என்னை பலப்படுத்துகிறார், என்னை பலப்படுத்துகிறார் என்ன அர்த்தம்னா, என்னை பாருங்க, இப்போ நீங்கள் திரும்பி பார்க்குறது வாழ்க்கையை திரும்பி பார்க்குறதா நினச்சிங்க. அப்படி திரும்பி பாருங்க, பின்னாடி இருக்கிறவங்கள யாரையும் பார்க்காம அப்படி பாருங்க, அப்படி மேலே பாருங்க, இந்த பக்கம் திரும்பி பாருங்க. நீங்கள் கிறிஸ்துக்குள் இருந்தால் யூ ஹேவ் க்ளோரியஸ் ஃபியூச்சர், மகிமையின் வருங்காலம். ஹல்லேலூயா. கையில் வேதத்தை எடுத்துக்கொண்டு நான் சொல்லுகிறேன், என் ராஜாவினுள் நான் இருந்தால் என் வருங்காலம் மகிமையாக இருக்கும். என் வருங்காலத்தை கற்றி மகிழ்கிறேன். பணம் இல்லை இருந்தாலும் கழிக்கிறேன், பலம் இல்லை இருந்தாலும் கழிக்கிறேன். ஆமென். ஆரோக்கியம் குறைந்திருக்கிறது இருந்தாலும் கழிக்கிறேன், தலையில முடி இல்லை இருந்தாலும் கழிக்கிறேன், உடம்புல தெம்பு இல்லை இருந்தாலும் கழிக்கிறேன். 4 இட்லி ஒரு வடை சாப்பிட்ட வயிறு இன்றைக்கு 1 இட்லி ஒரு வடை தான் சாப்பிடுகிறது, இருந்தாலும் கழிக்கிறேன். அன்றைக்கு நடந்த முழங்கால்களை காட்டிலும் இன்றைக்கு நடக்கிற முழங்கால்கள் பலவீனப்பட்டிருக்கிறது, இருந்தாலும் கழிக்கிறேன். How? In Christ, through Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எனக்கு மகிமையின் வருங்காலம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஜனங்க கேட்பாங்க, உன் ஃபியூச்சருக்கு என்ன பண்ணுவ? ஃபியூச்சரை ஸ்பாயில் பண்ணிக்கிட்டே உன் ஃபியூச்சர் என்னாச்சு? தைரியமாக சொல்லுங்கள், நான் இயேசு ஏற்றுக்கொண்டேன், என் வருங்காலமே இயேசு தான். என் வருங்காலத்துக்கு ஒரு பெயர் இருக்கிறது, அதற்கு அந்த பெயர் என்ன தெரியுமா? இயேசு. How are we going to operate tomorrow? இன்றைக்கு 11ஆம் தேதிக்குள் வந்திருக்கிற என் மகனே மகளே, எப்படி உன்னை பலப்படுத்தி கொள்ள போகிறாய்? சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுக்குள். ஹல்லேலூயா. அப்படியே கிறிஸ்து இயேசுக்குள், இன் கிரைஸ்ட் ஜீசஸ். ஆமென். கிறிஸ்து இயேசுக்குள். என் கூட சேர்ந்து நீங்களா சொல்லுங்க பார்க்கலாம், நான் என்னை கிறிஸ்து இயேசுக்குள் பலப்படுத்தி கொள்ள போகிறேன். Today I am going to strengthen myself in Christ Jesus. கிறிஸ்து இயேசுக்குள், கிறிஸ்து இயேசுக்குள், கிறிஸ்து இயேசுக்குள். உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பே. உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பே. என் பலத்தினா ஒன்றுமாகாது, என் சுயத்தினா ஒன்றும் நடக்காது. என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே, உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே. யெகோவா சேனையும் என்னை மீண்டும் கட்டுகிறேன். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா சேனையும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. உங்கள் வீட்டில் உங்கள் கிச்சனில் எழுதி வைங்க, என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துனாலே. உங்கள் ஹாலில் எழுதி வைங்க, உங்கள் பைக்கில் எழுதி வைங்க, உங்கள் டைரியில் எழுதி வைங்க, உங்கள் கையில் எழுதி வைங்க, உங்கள் ஃபோனில் ஒரு பேப்பர் ஒன்று வச்சு ஒட்டி வைங்க, உங்கள் ஃபோனோட வால்பேப்பரை வைங்க. என்னை பலப்படுத்த ஒருவர் இருக்கிறார், அவர் பலத்தினால் அனைத்தையும் செய்து முடிக்க போகிறார், எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிறார். அவர் எனக்காகவே பிறந்திருக்கிறார். எனக்காய் ஜீவன்
விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. பண்ணலாமா? இயேசு போதுமே போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதும் என்னை பலப்படுத்த. டுடே காட் இஸ் டாக்கிங் அபவுட் பர்சனல் எம்பவர்மெண்ட். சாத்தான் நம்ம எல்லாருடைய மனநிலையை அடக்கி வைத்திருக்கிறான். நம்மை பார்த்து சொல்லுகிறான், உனக்கு வேலையே இல்லைன்னு சிலரை பார்த்து சொல்கிறான். சிலரை பார்த்து இந்த மாதம் உனக்கு சம்பளமே இல்லைன்னு சொல்கிறான். சிலரை பார்த்து சொல்கிறான் நீ வேஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்கிறான். சிலர் பார்த்து சொல்கிறான் உன் லைஃப் வீணாயிடுச்சுன்றான். சிலர் பார்த்து சொல்கிறான் உனக்கு ஃப்யூச்சரே இல்லைன்றான். காலையில் எந்திரிக்கும் போதே அலாரம் வச்சு விட்றான். அது சொல்லுது லைஃப் இல்லை, லைஃப் இல்லை, லைஃப் இல்லை, ஃப்யூச்சர் இல்லை, ஃப்யூச்சர் இல்லை, ஃப்யூச்சர் இல்லை, உனக்கு வாழ்க்கையே இல்லை, இல்லை இல்லை, நீ ஒழுங்கில்லை, நீ ஒழுங்கில்லை, ஒழுங்கில்லை. எஸ், நீ சொல்லுவதெல்லாம் சரிதான் சாத்தானே. இவைகளின் மத்தியிலும் என்னை பலப்படுத்த அவர் வருகிறார். உனக்கு தைரியம் இருந்தால் அவர் கையில் போய் அவர் சரியில்லைன்னு சொல்லு. நான் சரியில்லாதவன் தான், அவரை ஏற்றுக்கொண்டேன், அவர் வழிக்கு வருகிறேன், அவர் வருகிறார் என்னை பலப்படுத்த. டுடே ஐ நீட் ஹிம் வெரி பேட்லி. ரொம்ப மோசமான நிலையில் எனக்கு காசு வேண்டுவதை விட இயேசு வேண்டும். தேர் இஸ் அஷூரன்ஸ், இட்ஸ் அ ப்ராமிஸ். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் பயந்து கொண்டிருக்கிற பயம் நடக்காது. இந்த பயத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள என் கர்த்தர் என்னை பலப்படுத்த போகிறார். ஒவ்வொரு முறையும் என் மனசில் பிசாசு போடுவான். காலையில் 5:30 மணிக்கு கிளம்பி ஓஎம்ஆர்லேருந்து பட்டாபுரம் வரும்பொழுது என்னை பார்த்து சொல்லுவான், சிரிப்பான். பஸ்ஸு டிரைவர் கூட உனக்கு நிறுத்தாமல் போகிறார், நீ இங்கே என்னத்தை சாதிக்க போகிற, என்னை பார்த்து பேசுவான். காலையில் போகிற நீ போகும்போது சர்ச்சு பூட்டி இருக்க போகுது பார், உனக்காக சர்ச்சு கேட்டு திறக்க கூட ஆள் இருக்க போகிறதில்ல, நீ இறங்கி நடந்து போக போகிற பார். இன்னைக்கு காலையில் உனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு கிடையாதுடா, தூங்கி எழுந்து டீயா குடிக்கிற, உனக்கு டீ கூட கிடையாது என்று பல நேரத்தில் பேசுவான். எனக்கு டீ உண்டு, சர்ச்சை திறந்திருக்கோம், ஆள் உண்டு என்று சொல்லும்போது அவன் அடங்குவதை விட என்னை பலப்படுத்த இயேசு உண்டு என்று சொல்லும்போது அவன் ஓடி போகிறதை காண முடிகிறது. ஏன்? உண்மையான ஒரு பொருளை பேசுகிறேன், உண்மையான ஒரு மருந்தை எடுக்கிறேன், உண்மையார்ந்த ஒரு தடுப்பூசி போட்டுக்கொள்கிறேன். ரியலிஸ்டிக்காக ஒன்று பேசும்போது தான் நமக்கு நிம்மதி வருகிறது. மகனே உனக்கு ஒரு வேலை கிடைக்குது, அந்த வேலை கஷ்டம்தான், ஆனால் 50,000னா ஒரு நம்பிக்கை வருகிறது. அதுபோல் கடினமான பாதையின் மத்தியிலும் என்னை நடத்த என் கர்த்தர் வருகிறார் என்று சொல்லும்போது புவராக இருக்கிற என் மைண்ட் செட்டு பலப்படுகிறது. என்னை பலப்படுத்த இயேசு இருக்கிறார். டுடே ஐ நீட் ஹிம் வெரி பேட்லி. ஐ பிலீவ் இன் சக்சஸ். வெற்றியை நம்புகிறேன். ஐ வாண்ட் சக்சஸ். வெற்றியை விரும்புகிறேன். ஐ டோன்ட் நோ த வே டு சக்சஸ். வெற்றியின் பாதையை அறியேன். நானும் பணக்காரன் ஆகணும், நானும் படித்தவனாகணும், நானும் மேதையாகணும், நானும் அவரை போன்று வர வேண்டும், இவரை போன்று வர வேண்டும். ஆனால் போகிற வழி தெரியவில்லை. இன்றைக்கு அப்படி இருப்பீர்கள் என்றால் அந்த வழிக்கு ஒரு பெயர் இருக்கிறது. அவர் பெயர் இயேசு. உங்களை அந்த பாதைக்கு நேராக பலப்படுத்த அவர் வருகிறார். God is giving you personal empowerment. தனிப்பட்ட மனிதனுடைய மனதை பலப்படுத்துகிறார். ஒரு தட்டுங்க. மனிதன் என்னை பலப்படுத்துகிறார், என்னை பலப்படுத்துகிறார், என்னை பலப்படுத்துகிறார், என்னை பலப்படுத்துகிறார், என்னை பலப்படுத்துகிறார், என்னை பலப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க. என்னை பலப்படுத்துகிறார், என்னை பலப்படுத்துகிறார், என்னை பலப்படுத்துகிறார், என்னை பலப்படுத்துகிறார். He is strengthening me. Hallelujah. If you want to change,
தி வேர்ல்டு, சேஞ்ச் யுவர் வேர்ல்டு. அந்த உலகத்தை மாற்றுவதற்கு முன்பதாக அந்த உலகம் மாற வேண்டும் என்றால் என் மகனே நீ இந்த உலகத்தை முதலாவதாக மாற்று. If you want to change the world, you need to change your world. What is your world? Personal power, personal thinking, personality. இதை முதல்ல ஜீசஸ் மாற்றுகிறார். இயேசு சொன்னார், ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொன்னார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் உடைய மைண்ட் செட்டு கழுகு போல மாறுமா. They will renew their mind like eagle. கழுகுகளை போல, கழுகை போல. கழுகு தான் தன்னோட ஆல்டிடியூட் டிசைட் பண்ணும். வானத்தில் பறக்கிற காத்தாடியா நானா கிடையாது, வானத்தில் பறக்கிற ஏரோப்ளைனா நானா. 20,000 அடி உயரத்தில் பறக்கும்போது ஏரோப்ளைன் கூட ஹாய் பைலட் அண்ணா உடம்பு சரியில்லையான்னு கேட்கக்கூடிய திறமை அந்த கழுகுக்கு மட்டுமே உண்டு. 20,000 feet. நீங்களும் நானும் மூச்சு திணறல பட்டுன்னு போகிற இடத்துல கழுகு பறக்கிறது என்றால் அதனுடைய மனநிலையை, அதனுடைய தைரியத்தை, அந்த இடத்துல கூட மூச்சு விடக்கூடிய கிருபையை ஒரு கர்த்தர் கொடுக்கிறாரே, அந்த கர்த்தர் தான் இன்றைக்கு நம்முடைய டிஎன்ஏவாய் மாறி நம்மை பலப்படுத்த போகிறார். என்னை, என் கூட சேர்ந்து சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்கு டு மீ எனக்கு. அந்த 4 பேர் கூட சேர்ந்து பிஸ்னஸுக்கு போன அந்த அம்மாவை பார்த்து சொன்னேனே, உங்களோடு கூட கர்த்தர் வருகிறார். படிக்கிற பிள்ளையோடு பார்த்து சொன்னேனே, உன்னோடு கூட கர்த்தர் வருகிறார். அதை தான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன். உங்களை பலப்படுத்த கிறிஸ்து வருகிறார். ஏன் நீங்கள் கிறிஸ்தவர்களா இருக்கிறீர்கள், நீங்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்கள். Today don't waste your time focusing on your weakness, focus on God. Yes, identifying the problem is not bad. ஆமாயா காசு பிரச்சனை, ஒன்றும் தப்பு இல்லை. காசு பிரச்சனைக்கு தீர்வை யோசி மகனே. ஆமாம் உடம்பு சரியில்லை தான், எஸ் எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு தலைவலி தான், எனக்கு தும்பல் தான், எனக்கு வயிறு வலி தான், எனக்கு முதுகு வலி தான், எனக்கு இந்த பலவீனங்கள்லாம் உண்டு தான். அதை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். என் கர்த்தர் என்னை பலப்படுத்த போகிறார். இந்த contest which is being present in front of us by the world, உலகம் நமக்கு முன்பாக வைக்கிற ஒவ்வொரு போட்டியிலும் there is success assured in Christ Jesus. ஆமென். உலகத்தின் வெற்றி என்ன தெரியுமா? அவன் பாக்கெட்டில் இருக்கிற பணம் என் பாக்கெட்டில் வந்தால் வெற்றி. கர்த்தருடைய வெற்றி என்ன தெரியுமா? அவன் பாக்கெட்லேயும் பணம் இருக்கணும், என் பாக்கெட்லேயும் பணம் இருக்கணும். இதுதான் கர்த்தருடைய வெற்றி. I will be a blessing to you, you will be a blessing to me. We both will be blessing to God, because God was blessing to us previously. நான் உனக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன், நீ எனக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய். நாம் இருவரும் அவர் ராஜ்யத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். ஏன்? அவர் ராஜ்யம் நமக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. Today God is strengthening you. இந்த வகையில் கர்த்தர் உங்களை பலப்படுத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? The central issue is not problem. Central issue is Jesus Christ. மைய கருத்துவாய் இயேசு இருக்கிறார். கர்த்தர் தான் மையமாக இருக்கிறார். உங்கள் கையில் பேனா இருந்தால் அதை அண்டர்லைன் பண்ணிங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே என்னை பலப்படுத்த எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. This has to be highlighted. This is the central issue. என்னுடைய பலவீனம் அவருடைய பலன், என்னுடைய சுகவீனம் அவருடைய பலன், என்னுடைய அதைரியம் அவருடைய பலன், என்னுடைய தோல்வி அவருடைய பலன், என்னுடைய ஃபீவர் அவருடைய பலன், என்னுடைய வயிறு வலி அவருடைய பலன், என்னுடைய ஒத்த தலைவலி அவருடைய பலன். ஆமென் சொல்லுங்க. என்னுடைய சைனஸ் அவருடைய பலன், என்னுடைய வயிற்று வலி அவருடைய பலன், என்னுடைய மஞ்சா காமல அவருடைய பலன், என்னுடைய பிபி அவருடைய பலன், எல்லாவற்றுக்கும் அவருடைய பலன் என்னை பலப்படுத்தும். We are going to learn this. இதை இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். எத்தனை காரியங்களை கற்றுக்கொண்ட நாம், சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொண்ட நாம், பைக் ஓட்ட கற்றுக்கொண்ட நாம், பேச கற்றுக்கொண்ட நாம், படிக்க கற்றுக்கொண்ட நாம், எழுத கற்றுக்கொண்ட நாம், ஸ்விம்மிங் பண்ண கற்றுக்கொண்ட நாம், அவர் பலத்தில் வாழ கற்றுக்கொண்டோமா? God is making us to discover something. You are going to discover something which you need. Brother, sister, ஆங்கிலத்தில் கண்டுபிடிப்புக்கு 2 வார்த்தை இருக்குது. ஒன்று வந்து இன்வென்ஷன், இன்னொன்று வந்து டிஸ்கவர். இன்வென்ஷன்னா இல்லாதவையே கண்டுபிடிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் பென்சிலின் கண்டுபிடிச்சார், அது இன்வென்ஷன். இல்லை, மலேரியாவுக்கு காலராக்கெலாம் மெடிசின் கண்டுபிடிச்சாங்க, அது பேர் இன்வென்ஷன். இல்லாதவைகளை கண்டுபிடிக்கிறது. டிஸ்கவர் என்றால் இருக்கிறவைகளை கண்டுபிடிக்கிறது. கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்தார். இல்லாத மக்களுக்கு தெரியாதது என்ன பண்ணார்? அவர் முதல்ல கண்டுபிடிச்சார்.
இட்ஸ் கால்ட் டிஸ்கவர். இன்றைக்கி நீங்களும் நானும் ஒன்றும் கிறிஸ்துவோட பலத்தை இன்வென்ட் பண்ண தேவையில்ல, டிஸ்கவர் தான். பக்கத்தில் தான் இருக்குது, பக்கத்துலேயே இருந்துச்சு, கண்ணுக்கு தெரியல. இன்றைக்கு பக்கத்தில் தான் இருந்தது. பிலிப்பியர் 4:13 இப்போ கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு, பிடிச்சிக்கிட்டேன். இங்கே செட்டில் ஆக மாட்டேன், கண்டுபிடிச்சி அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகுன்றது போல் நான் இங்கே செட்டில் ஆக மாட்டேன், நான் கண்டுபிடித்த கிறிஸ்துவனுடைய பலத்தில் செட்டில் ஆக போகிறேன். டுடே ஐ எம் கோயிங் டு செட்டில் இன் ஜீசஸ் கிரைஸ்ட், த ஸ்ட்ரெங்த் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். சொல்லுங்கள், நான் இன்றைக்கு கிறிஸ்துவனுடைய பலத்தில் நான் வாழப் போகிறேன். கிறிஸ்துவனுடைய பலத்தில் நான் வாழப் போகிறேன். திரும்ப கிறிஸ்துவனுடைய பலத்தில் நான் வாழப் போகிறேன். Circumstances are not going to change, they are going to be there. நேற்றுக்கும் இரவு வந்துச்சு, இன்றைக்கும். நேற்றுக்கும் பகல் வந்துச்சு, இன்றைக்கும். நேற்று பெய்த மழையை விட இன்றைக்கு அதிகமாய் பெய்ந்தது. நேற்று 10 ரூபாய்க்கு விற்ற டீ இன்றைக்கு 12 ரூபாய். நேற்றுக்கு 8 ரூபாய்க்கு விற்ற வடை இன்றைக்கு 12 ரூபாய். பிரச்சனை அதிகமாகி கொண்டு போகிற நேரத்தில் நேற்றுக்கு 20,000 வாங்கின நான் 16,000 தான் சம்பளம் வாங்குகிறேன். இன்றைக்கி 16,000 வாங்கின நான் அடுத்த மாதம் சம்பளமே இல்லைன்றாங்க. உங்கள் பலவீனம் உங்களுக்கு முன்பதாக கொடி காட்டிக்கொண்டே இருக்குது. ஹாய் 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 ஹாய், எப்படி இருக்க? கவுர ரெடியா? இன்னைக்கு கவுறியா, நாளைக்கு கவுறியா? இந்த மாதம் கவுறியா, அடுத்த மாதம் கவுறியா? சொல்ல வேண்டும், நான் கவுறுவதற்காக படைக்கப்பட்டவன் அல்ல, அவர் பலத்தை பிடித்து கொண்டு வாழ்வதற்காக நான் படைக்கப்பட்டேன். Chain yourself to the word of God. உங்கள் மனது என்பது ஒரு பிராணியாக இருந்தால் கிறிஸ்துவோடு கூட கட்டப்படும்படியாக விரும்புகிறேன். டுடே ஐ எம் கோயிங் டு செயின் மை செல்ஃப் வித் காட். கட்டிக்க ரெடியா? இயேசுவோடு கூட. கை எப்படி வைங்க? ஒரு கை இயேசு, ஒரு கை நீங்கள். பண்ணு மகனே, ஒரு கை ஜீசஸ், ஒரு கை நான். இது எதுக்குன்னா, இந்த கை அப்படி பிடிச்சிட்டு நான் பலமாய் வாழ்வதற்காக, செயல்படுவதற்காக. ஷேரிங் மை சஃபரிங். என் பலவீனத்திலே ஜீசஸ் வந்து ஷேர் பண்ணுறார், என் சுகவீனத்தில் ஜீசஸ் வந்து ஷேர் பண்ணுறார். ஐ நீட் எக்ஸ்டர்னல் எய்டு. வெளியிலிருந்து எனக்கு உதவி வேண்டும். சொல்லுங்க, எனக்கு வெளியிலிருந்து உதவி வேண்டும். அதுதான் இயேசு. ஐ நீட் எக்ஸ்டர்னல் ஹெல்ப் ஃபார் ஃபுட், ஃபார் க்ளோத்திங், ஃபார் மென்டல் ஸ்ட்ரெங்க், ஃபார் ஃபிசிக்கல் ஸ்ட்ரெங்க். வெளியிலிருந்து உதவி தேவை. உள்ள நண்பன் இல்லை, வெளியில் ஒரு நண்பன், என்னோட நண்பன். வெளியில் உள்ளேருந்து காசு வருது, வெளியிலேருந்து உதவி வருது. அந்த வெளியே யார்? அவர் தான் இயேசு. ஆமென். எஸ். Chain yourself with Christ, with the strength of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய பலத்தோடு கூட என்னை இணைத்து கொள்ள போகிறேன். No matter how hard is. ஹல்லேலூயா. நாம் யார் என்று நாம் தெரியாத போது, நம் பலவீனங்கள் நமக்கு தெரியாத போது, எப்படி வாழ வேண்டும் என்று தெரியாத போது கூட தம் பலத்தை கொடுத்து நம்மை வாழ வைக்கிறார். Are you content with Jesus Christ? இயேசு போதுமே, இயேசு போதுமேன்னு பாடின நாம் உண்மையில் இயேசு போதுமா? இயேசு ஸ்கேல் மாதிரியா? இந்த நாளிலுமே என் நீலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனித என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும், மனித என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவர் என்று தள்ளிவிட்டார். ஜீசஸ் ஏசு போதுமே, போதுமே,
Jesus is with me, I am feeling better than before. நேற்றையை விட இன்னைக்கு நல்லா இருக்கேன், இயேசு என்னோட கூட இருக்கார். யார் சொன்னது நீ நல்லா இருக்கேன்னு? பைபிள் சொல்லுதுங்க, நான் நல்லா இருக்கேன். பார்த்தா தெரியலையே, நீ பார்க்கவே வேணாம், அவர் பார்த்தா தெரிகிறது நான் நன்றாக இருக்கிறேன் என்று. Are you feeling better people? இன்னைக்கு நல்லா இருக்கிறீங்களா? ஐயா நான் நல்லா இல்லை, வெரி குட். இயேசுவோட கையை பிடிச்சிட்டு அப்புறம் சொல்லுங்கள், நான் நல்லா இருக்கிறேன் என்று. You are feeling better more, even more better than before. நேற்றை காட்டிலும் இன்னும் பலம் உள்ளவனாய் கர்த்தர் என்னை நடத்துகிறார். How? By this astounding faith. அவர் மீது உள்ள ஆணித்தரமான விசுவாசத்தில் சொல்லுகிறேன். I have affirmation in Christ. கிறிஸ்துவுக்குள் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. I have affirmation. அடுத்த வருஷம் இன்னைக்கு எப்படி இருப்போன்னு தெரியாதவங்களாம் துணிஞ்சு சொல்லிடணும், என்னை பலப்படுத்துகிற இயேசுனால அடுத்த வருஷம் இன்னைக்கு இன்னும் நல்லா இருப்பேன். சொல்லுங்க, அடுத்த வருஷம் இந்த நாளிலே இப்பொழுது இருப்பதை காட்டிலும் இன்னும் நன்றாக இருப்பேன் சொல்லு தங்கங்களா. என்னது? I will be better than before in Christ. எனக்கு இப்போ ப்ராப்ளம் என்னன்னா, நிறைய பேர் உட்காந்து என்னை பார்த்துருக்கிறீங்க, நீங்கள் கண்ணை மூடி தூங்கிடுங்க. பார்த்து கொண்டிருப்பதாக வரவில்லை, பார்த்து பெற்றுக்கொண்டு போவதற்காக வந்திருக்கிறோம். ராஜாவின் சந்நிதியில் வந்திருக்கிறோம். இங்கே நான் நின்று பேசுவது உண்மை என்றால், நம் ராஜா இங்கே அமர்ந்திருந்து பேச வைப்பது அதை காட்டிலும் உண்மை. ஹல்லேலூயா. இந்த கீபோர்டை மியூசிக் கேட்குது, இந்த கீபோர்டு வாசிக்கலை, பின்னாடி அந்த பிரதர் வாசிக்கிறார். இந்த வாய் பேசலை, என் ராஜா இதை உபயோகப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உபயோகப்படுத்துகிறார். என்னை அவர் சந்நிதியில் அர்ப்பணிக்கிறேன். You are better than before because you are taking strength from Jesus Christ. God is going to strengthen you to persist. அதே வேளையில் இன்னும் கூட ஒரு வருடம் தாக்கு பிடிக்கக்கூடிய பலனை தரப்போகிறார். அதே முதுகை வைத்துக் கொண்டு வண்டி ஓட்டக்கூடிய கிருபை தரப்போகிறார். This is called persistence. How are you going to get? Through Jesus Christ. அதே ஊழியத்தை செய்யக்கூடிய persistence தரப்போகிறார். எப்படி? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அந்த படிப்பை நின்று சாதிக்கக்கூடிய கிருபை தரப்போகிறார். எப்படி? Through Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நான் தாக்கு பிடிக்க போகிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த உலகத்தில் தாக்கு பிடிக்க போகிறேன். என் ஹார்ட் தாக்கு பிடிக்க போகுது. தைரியமா சொல்லுங்க, ஹார்ட் மெயின் தாக்கு பிடிக்க போகிறது. என் லங்ஸ் தாக்கு பிடிக்க போகிறது. என் நுரையீரல் தாக்கு பிடிக்க போகிறது. என் பிரெயின் தாக்கு பிடிக்க போகிறது. என் உடல் தாக்கு பிடிக்க போகிறது. சொல்லுங்க, என் மனது தாக்கு பிடிக்க போகிறது. என் உணர்ச்சிகள் தாக்கு பிடிக்க போகிறது. People are fed up today. என்னப்பா உலகம், என்னப்பா வீடு, என்னப்பா குடும்பம், இல்லை என்னங்க காசு, என்ன பெரிய வேலை, என்ன பெரிய பைக்கு, என்ன பெரிய மழை, என்ன பெரிய வெயில். We are upset with things. Environment also plays a role. Amen. Yes. ஒரு அம்மாக்கு அவங்க பையன் சொல்கிறான், மம்மி என்ன பண்ணுறீங்க? நான் வேலை பார்த்துனுக்கிறேன். பொண்ணு வேறு ரூமில் இருக்குது. மம்மி என்ன பண்ணுறீங்க? நான் வேலை பார்த்துனுக்கிறேன். கோவம் ஏறிடுச்சு. ஏன்? என் வேலை பார்த்துனுக்கிறவங்கள சும்மா உட்காந்துக்கிறவங்க என்ன பண்ணுறேன்னா எப்படி இருக்கும்? வீட்டுக்கார் ஃபோன் பண்ணுறாரு, என்ன பண்ணுற? ஹலோ அப்படின்னு. வேலை பார்த்துனுக்கிறேன் நான். என்னம்மா 4வது முறை கேட்குற மாதிரி முதல் முறையே கத்துற? ஏன் முதல் முறையே 4வது முறை கேட்குற மாதிரி கத்துறாங்க? ஃபஸ்ட்டு 3 பேர் அதே கேள்வியை கேட்டாங்க. திஸ் இஸ் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட். ஏன் கோபம் வருது? இப்போ கோபம் வரல, அவர் ஏற்கனவே கோபம் மூட்டி எரிஞ்சிட்டு இருக்கார். ஸ்டில் லவ் கேன் சேஞ்ச் இட். என்னது? லவ் கேன் சேஞ்ச் இட். அந்த கோபமாகிற அந்த அம்மா அவங்க பேத்தி ஃபோன் பண்ணுது, ஆச்சி என்ன பண்ணுகிறீங்கன்னு ஃபோன் பண்ணுது பாருங்க. டே ஆச்சியா உனக்கு தடவாடா சுட்டுனுக்கிறேன். அடக்கடவுளே, பொண்ணு கூட சண்டை போட்ட அம்மா, பையன் கூட சண்டை போட்ட அம்மா, வீட்டுக்கார் கூட சண்டை போட்ட அம்மா, அதே சிச்சுவேஷன் தான், அதே சூழ்நிலை தான், டக்குன்னு மாறிச்சே. லவ் கேன் சேஞ்ச் எவ்ரிதிங். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் இன் லவ் வித் யூ. உங்கள் சூழ்நிலைகள் மத்தியில் உங்கள் முகத்தில் ஒரு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையை இயேசு இன்றைக்கு கொடுக்கிறார். த சேம் ஜாய். இயேசு கிறிஸ்துவிலிருந்து பலனை எடுத்துக்கொண்டால்
சிரிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது, புன்முறுவலோடு இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது, உறங்குவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது, திருப்தியாக இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது, தொடர்ந்து வாழ்வேன் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. The things that are out of our control are still under his control. இன்றைக்கு சூரியன் உதித்தது நீங்கள் தான் மிஸ்டு கால் கொடுத்து வர வச்சிங்களா? நேற்றுக்கு இரவு நிலா வந்து போனது நீங்கள் தான் சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டீங்களா? இன்றைக்கு எத்தனையோ மிருகங்கள் தன் பிள்ளைகளை ஈண்டெடுத்தது, எத்தனையோ பிள்ளைகள் இன்றைக்கு பிறந்திருக்கிறார்கள், நீங்கள் தான் பார்த்தீங்களா? இல்லை, they are outside our control. பிரதர் சிஸ்டர், நீங்களே உங்கள் கண்ட்ரோலில் இல்லை தெரியுமா? இன்றைக்கி உங்களை படைத்த அந்த கண்ட்ரோலில் கொண்டு வரீங்களே, அதற்கு பேர் தான் கிறிஸ்துவின் பலன், த ஸ்ட்ரெங்க் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். என் பலன் ஜீரோவான பிறகு அவரிடத்தில் வருகிறேன் என்றல்ல, என் பலன் முழுமையாக இருக்கும்போதே அவரிடத்தில் என்னை சமர்ப்பிக்கிறேன். என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னை பயன்படுத்தும். என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னை பயன்படுத்தும். குயவன் நீ களிமண்ணாம் சித்தம் நிறைவேற்றுமே. குயவன் நீ களிமண்ணாம் உம் சித்தம் நிறைவேற்றுமே. என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னை பயன்படுத்தும். Be kingdom minded, my brothers and sisters. ராஜ்யம் என்ன சொல்லுகிறதோ அதை செய்யுங்கள். ராஜ்யம் என்ன சொல்லுகிறது? நீ ஒரு களிமண், உன்னை படைத்தவர் குயவன். உன் பலத்தில் நீ வாழ்கிறாய் என்று நினைக்காதே, அவர் பலத்தில் இன்னும் அதிகமாய் வாழ்வாய் என்பதை நினை. திஸ் இஸ் த டீப்பர் லைஃப், ஆழமான வாழ்க்கை. ஆமென். கை அப்படி வச்சுக்கோங்க, சொல்லுங்க, ஆழமான வாழ்க்கை. நான் இன்றிலிருந்து ஆழமான வாழ்க்கை வாழப்போகிறேன். மேலோட்டமான வாழ்க்கை அல்ல, ஆழமான வாழ்க்கை. டீப்பர் லைஃப். ஐ அம் கோயிங் டு லிவ் டீப்பர் லைஃப். எங்க இருந்து வந்த டீப்பர் லைஃப்? த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட் who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் நான் வாழப்போகிறேன். This is Christness. This is Christ likeness. இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு பலம் வருகிறது என்கிற நம்பிக்கை. நீங்களும் நானும் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம பலம் எங்கேருந்து வந்துச்சுன்னா, அம்மா அப்பா கையிலேருந்து வந்துச்சு. நம் தாயும் நம் தந்தையும் இணைந்து பூமியில் பெற்றெடுத்தார்கள். அம்மா பக்கிறதுக்கு முன்னாடியே ஹார்ட் இருந்துச்சா இல்லையா? அதுக்கப்புறம் தான் வளர்ந்துச்சா? 2 இட்லி சாப்பிட்டவருக்கு வந்துச்சா? உள்ளே வந்துச்சா? கன்ஃபார்ம்டா? யோசிக்கிறீங்களே? முன்னாடியே தான் இருந்துச்சா? இருக்கிறதெல்லாம் பெருசாகுது சைஸில், தவிர புதுசாக எதுவும் வளரல. என்ன ஆகுது? எல்லாமே பெருசாகுது. கார்டியாக் மசில் உண்டாயிடுச்சு, நியூரான்ஸ்லாம் உண்டாயிடுச்சு, நெஃப்ரான்ஸ்லாம் உண்டாயிடுச்சு, ஆல்வேல எல்லா அந்தந்த அணுக்கள், அதெல்லாம் வெறும் ஒரு குடும்பம். நுரையீரல் குடும்பம் வேறு, கல்லீரல் குடும்பம் வேறு, மண்ணீரல் குடும்பம் வேறு, மூளை குடும்பம் வேறு, எல்லாம் உருவாயிருச்சு. ரத்தமும் உருவாயிருச்சு. கம்மி லிட்டரில் இருக்குது. இனிமேல் என்ன பண்ண போகிறோம்? சாப்பிட்டு அதிகமாக போகிறோம், அவ்வளோதான். உருவாக்க போகிறதுல உருவாக்கப்பட்டு விட்டோம். ஆமென். ஆனால் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுதுன்னா, நீ 10 வயசில் இருக்கும்போது உனக்கு சுகர் இல்லை, 30 வயசில் எங்கேருந்து புதுசாக எட்டி பார்க்குது. ஹியர் கம்ஸ் த ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரியில் எடுப்பாங்க, பர்சனல் ஹிஸ்ட்ரிலாம் எடுத்துகிட்டு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. அப்பா பேர் சொல்லு, எங்கள் அப்பா பேர் இது. எதுக்கு சார் எங்கள் அப்பா பேர் கேட்குறீங்க? உங்கள் அப்பாவுக்கு சுகர் இருக்குதா? அவங்க அப்பாவுக்கு பிபி இருக்குதா? இருந்துச்சு சார். இருந்தால் உனக்கும் இருக்கும். அது எப்படி சார் சொல்கிறீங்க? அப்பாக்குள்ள இருந்தது தான் உனக்குள்ளே ஒழிஞ்சின்னு இருக்கும். சார் போன வருஷம் பார்த்தேனே, இல்லையே இந்த வருஷம் வந்திருக்கு. அதெல்லாம் சொல்ல முடியாது. அது எப்போ வருமோ வரும். என் பலவீனம், லிசன் பீப்புள், என் பலவீனம் என் ரத்தத்தில் ஒளிந்திருக்கிறது என்றால், என் பலவீனம் என் சரீரத்தில் ஒளிந்திருக்கிறது என்றால், என் பலன் கிறிஸ்துக்குள் ஒளிந்திருக்கிறது. If my weakness is hidden in me, my strength is hidden in Jesus Christ. இந்த டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் எத்தனை பேர் வர போறீங்க? சொல்லுங்க. எஸ், எங்கள் அம்மா வயிற்றுலேருந்து பலவீனத்தை எடுத்துகிட்டு தான் வந்தேன். ஹலோ, ஞானஸ்தானம் என்கிற இயேசு வயிற்றில் ஒரு முறை பிறந்துக்கிறேன்னு, அங்கிருந்து நான் பலத்தை எடுத்து கொண்டு வந்தேனே.
தாயின் கருவில் உருவான நான் ஒரு முறை பிறந்தேன் என்றால் என் ரட்சகர் நிக்கோதேமை பார்த்து சொன்னாரே, நிக்கோதேமு நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று. பலவீனப்படுத்துவதற்காகவா? பலப்படுத்தும்படியாக. சொல்லுங்க, நான் மறுபடியும் பிறந்தது பலத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் அத்தனை பேரும் இரண்டாவது விசை பிறந்ததாக வேதம் சொல்லுகிறது என்றால், this is bringing us into deeper life, deeper strength in Christ. இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு பலம் இருக்கிறது. Hallelujah. Ups and downs are not going to decide your future. Christ is going to decide your future. இன்னைக்கு தலை சுத்தல நீங்க உட்கார்ந்திரலாம், நாளைக்கு எழுந்திருக்கக்கூடிய கிருபையை தருவார். இன்றைக்கு கையில 10 காசு இல்லாம ₹1 இல்லாம கிராஷ்ல போலாம். கிராஷ்ல போன உங்களை எழுப்பி நிற்கக்கூடிய, நடக்கக்கூடிய, ஓடக்கூடிய, பறக்கக்கூடிய, நிலைத்திருக்கக்கூடிய கிருபையை கிறிஸ்து தருகிறார். Today you are going to unite yourself with Christ. கிறிஸ்துவோடு கூட இணைய போகும்போது அவர் பலத்தை அடைய போகிறீர்கள். பிலிப்பியர் 4:13 நம்ம இன்றைக்கு கற்றுக்கொண்டோம். Despite your situations, உங்க சூழ்நிலையை தாண்டி இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா? என்ன பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிகள் கை தூக்குங்க பார்க்கலாம். கை தூக்குவது எதற்காக என்றால், இயேசு நம்மை பலப்படுத்துகிறார். கைகளை கீழே போடுவோம். நம்ம நிறைய பேர் கபடி விளையாடி இருக்கிறோமா? நம்ம ரைடு போகும்போது கபட் போடுறோமா, பிடிச்சிடுறாங்க. என்ன பண்ணுறாங்க? பிடிச்சி அடக்கிட்டாங்க. கை மட்டும் வெளியே இழுத்து கோட்டை தொட்டோம்னா பிடிச்சவங்க கதை என்ன ஆகும்? அவங்க விட்டா நம்ம விட்டா? அவங்க தான் நம்மளை விடவே இல்லையே, உடம்பெல்லாம் பிடிச்சின்னுக்கிறாங்களே. ஒருத்தன் காலை பிடிச்சிக்கிறான், ஒருத்தன் மேலே படுத்துனுக்கிறான், முட்டியெல்லாம் பிடிச்சிட்டான். கை மட்டும் தானே ரீச் அவுட் ஆச்சு. இன்றைக்கு உங்கள் கையை இயேசுவிடம் இப்படி நீட்டினால் போதும், உங்கள் சூழ்நிலைகளை தாண்டி மேலே வரக்கூடிய பலன் இன்றைக்கு கிறிஸ்து தருகிறார். Calling upon Jesus Christ itself is strength. இயேசுவை நோக்கி கூப்பிட்டாலே போதும், அவரை நோக்கி கூப்பிடுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். Anyone, யாரா இருந்தாலும் சரி. அதனால்தான் யாரா இருந்தாலும், எந்த இடத்தை சார்ந்தவர்கள், எப்படிப்பட்ட மக்களை, எப்படிப்பட்ட இனத்தை சார்ந்தவர்கள் இருந்தாலும் சரி, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லலாம். உனக்கு ஆபத்துன்னு வரும்போது எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு கூட லாஸ்ட்டாக ஜீசஸை கூப்பிடு, அவர் அங்கே உண்டு என்பதை உன்னை சுற்றிலும் இருக்கிற பிரச்சனைகள் காட்டி கொடுக்கும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய பலன் பாருங்கள். ஆமென். பாரம் என்பது அதுதான். அது போனால் தான் நம்ம முகத்தில் மகிழ்ச்சி வரும். எவ்வளோ நாள் வலியை வச்சுட்டு அவர் அடக்கிட்டு இருந்தார். ஒன்றும் இல்லைங்க, சரியாயிடுங்க, காலைக்குள்ளே சரியாயிடும். சரியா? சரிம்மா. உங்கள் டாக்டர் நாளை காலையில் 10 மணிக்கெலாம் வந்துடுவார். சரியாயிடும், பரவாயில்லையா? சரிம்மா. எவ்வளோ நேரம் தாக்கு பிடிப்பீங்க? 1 மணிக்கு. இனிமேல் என்னால் தாக்கே பிடிக்க முடியாது, எனக்கு ஹெல்ப் பண்ணல, நான் விழுந்துருவேன். முக்கியமான டாக்டரை வர வச்சாங்க, ஹெல்ப் பண்ணார். இன்றைக்கி அந்த முக்கியமான டாக்டர் இயேசு உங்கள் பக்கத்திலே. உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? சாமி, என் வழி இனி இல்லை. நம்ம கடவுள்கிட்ட என்ன தெரியுமா, ஏன் இப்படி பண்ண, ஏன் இந்த மருந்து சாப்பிட்ட, ஏன் இந்த தப்பு பண்ணலாம் கேட்காது. என்கிட்ட வா, நான் உன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறேன். ஜீசஸ்க்கும் மற்றவங்களுக்கும் பயங்கரமான விஷயங்க. நம்ம ஒருத்தர் கையில் ஹெல்ப்புக்கு போவோம், அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம மயக்கடிச்சு வந்துடுவோம். ஹெல்ப்பே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஜீசஸ் கேள்வியே கேட்க மாட்டார். சால்வ் பண்ணிவிட்டு, போ, இனி பாவம் செய்ய, போ, திரும்பி கடன் வாங்காத, போ, திரும்பி தப்பு பண்ணாத, போ, அந்த வேலையை பண்ணாத, போ, திரும்பி பொய் பேசாத, போ, ஒழுங்காயிரு என்று சொல்லக்கூடிய ஒரு மகிழ்ச்சி இயேசு தரப்போகிறார். கையை விரிச்சிக்கலாமா? Drain some energy from Jesus Christ. Today Jesus is standing near you. Drain some energy. ஜீசஸ் கையிலேருந்து சில பலத்தை வாங்கி கொள்ளுங்க. ஜீசஸ் கையிலேருந்து ஸ்ட்ரென்த்தை வாங்கி கொள்ளுங்க. உங்கள் சிச்சுவேஷனை ஜீசஸ் கேட்க மாட்டார். நீங்கள் சிச்சுவேஷனை சொல்லாதீங்க பிரதர், சிச்சுவேஷனை விட்டுருங்க பிரதர். எப்பா எனக்கு கடன் பிரச்சனை, அவ்வளோதான், எதனால் வந்துச்சுலாம் வேணாம், எனக்கு இது சால்வ் பண்ணித்தாங்க. அப்பா எனக்கு வயிறு வலி, எது சாப்பிட்டதுனால வந்துச்சுலாம் ஜீசஸ் கேட்க மாட்டார். உன்னை சுகப்படுத்தும்படியாக இயேசு வருகிறார். டுடே ஜீசஸ், ஒப்பு கொடு மகனே, மகளே. ஐயோ கண்டென்ட் வித் ஜீசஸ். இயேசு சுகம் தருவார் என்று விசுவாசித்தால் ஒரு ஜெபம் போதும். ஐயா ஜெபம் பண்ணுங்களேன், ஏசு சாமிக்கல. கடன் பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணுங்க, சாமி என்னை காப்பாற்று. கை எப்படி விரிச்சிக்கலாம், கை எப்படி விரிச்சிக்கங்க, கண்ணை மூடிட்டு கேளுங்க, ஆண்டவரே என்னை காப்பாற்று சாமி. ஏ சாமி, நான் பண்ணுற ப்ரேயர் பலிக்கும் நினைக்கிறேன், என்னை ஏற்றுக்கோ சாமி, நாம ஏற்றுக்கொள்ளுங்க. அப்ளை இட், அப்ளை இட். ஆயின்மெண்ட் வாங்குறது பெருசு இல்லை, அதை அப்ளை பண்ண வேண்டும். ஜீசஸ் கையில் வந்தது பெருசு இல்லை, ஜீசஸோட வார்த்தையை நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ண வேண்டும். அவர் கால்களில் விழுகிறோம்,
He is going to deal with us. Today he is going to strengthen us. உங்க சூழ்நிலையை கேட்க மாட்டார், உங்க பிரச்சனையை கேட்க மாட்டார், நீங்க பண்ண தப்ப கேட்க மாட்டார். சின்ன பிள்ளையை போல மாத்திடுவாரு. 2ஆம் கிளாஸ் படிக்கும்போது உங்களுக்கு என்ன மகிழ்ச்சி இருந்ததோ அதே மகிழ்ச்சி தருவார். 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது எவ்வளவு ஹாப்பியா இருந்தீங்களோ அதே ஹாப்பியை தருவார். உங்கள் வாழ்க்கையை திருப்பி தருவார், உங்கள் மகிழ்ச்சியை திருப்பி தருவார், உங்கள் சரீர பலத்தை திருப்பி தருவார், உங்கள் நிம்மதியை திருப்பி தருவார், சிறு பிள்ளையை போல மாற்றுவார். Your life will be returned back to you in Christ, regardless of the situations, regardless of the problem, regardless of the sins that you have committed. மகனே மகளே, இன்னும் எத்தனை நாள் பாவத்துக்கு அடிமையாய் இருப்பாய்? உனக்கே தெரிகிறதே ஒரு நாள் இந்த பாவம் என்னை வீழ்த்தி விடும் என்று. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துக்குள் பலன் எடுப்பாய் என்றால் நீ அந்த பாவத்தை வீழ்த்தலாம். You can overcome that sin. We are going to persist ourselves in Christ. இயேசு கிறிஸ்துக்குள் நம்மை பலப்படுத்திக் கொள்கிறோம். டீப்பர் ரிலேஷன்ஷிப், டீப்பர் இன் ரிலேஷன்ஷிப். சாத்தான் கையிலேருந்து எஸ்கேப் ஆக வேண்டிய வேலை இல்லை மகனே மகளே. சாத்தானை மேற்கொள்ளக்கூடிய பலன், கடன்லேருந்து தப்பிக்கிற பலன். கடன்லேருந்து தப்பிச்சு போகிறேன் என்று சொல்ல மாட்டீங்க, கடனை மேற்கொள்வீங்க. வியாதிக்கிட்டேருந்து தப்பிச்சேன்னு சொல்ல மாட்டீங்க, வியாதியை மேற்கொள்வீங்க. பாவத்திலிருந்து தப்பித்தேன்னு சொல்ல மாட்டீங்க, பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய கிருபையை தருவார். Things will become good, things will become better than yesterday if you receive the strength of Jesus Christ. Deep personal relationship with Jesus Christ. நீங்க பண்ற ஒரு பிரேயர் உங்க லைஃபை மாற்றி போடும். இன்னைக்கு நீங்க விட்டு கொடுக்குற அந்த ஒரு விட்டுப்பாடு, டாடி என் மேலதான் தப்பு, டாடி என்னை காப்பாத்துங்க. Jesus is very near to you. You are chained with sins. பாவத்தினால கட்டப்பட்டிருந்தோம். Today we are going to chain ourselves with love of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மீது ஒரு அன்போடு கூட நாம் இன்று இணைய போகிறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. Life of abundance, life of bountifulness, life of blessings, life of grace, life of mercy. Focus in Jesus Christ. அப்படியே ஃபோக்கஸ் பண்ணலாமா? டைரக்ஷன் டுவர்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். உங்கள் பிரச்சனை உங்கள் கூட இருக்கும், ஜீசஸ் மேலே இருப்பார். ஜீசஸை கூப்பிட்டு உங்கள் பிரச்சனையை காட்டுங்க. ஜீசஸ், ஐ பிலீவ் இன் யூ. என்னை காப்பாற்றுங்க, என்னை பலப்படுத்துங்க. என்னைக்கு திருச்சபைக்கு வந்தது பலப்படுத்தி கொண்டு போவதற்காக. ஃபைண்ட் யுவர் செல்ஃப் இன் கிரைஸ்ட். பிரச்சனை இருக்குது, நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு தெளிவாக தெரியுது. இதுக்கு நடுவில் இயேசு எங்கே இருக்காரோ அவருக்குள்ள போய் நின்றுக்கணும். போராட்டம் இருக்குது, போராட்டம் உங்கள் பக்கத்தில் நிற்குது, நீங்கள் தான் போராடணும். இந்த போராட்டம் உங்களுக்கும் நடுவில் என்ன இருக்குது? இந்த இடத்துல இயேசு எங்கே இருக்காருன்னு பார்த்து அவர்கிட்ட ஓடிடணும். இயேசு ப்ரேயர் ரூமில் இருந்தாருன்னா அங்கே ஓடிடணும். இயேசு பைபிளில் இருந்தாருன்னா நம்ம பைபிளுக்குள்ளே ஓடிடணும். இயேசு சர்ச்சில் இருந்தாருன்னா சர்ச்சுக்கு வந்துடணும். ஐ வில் ட்ரெயின், ஐ வில் கெயின், ஐ வில் ரிசீவ் ஸ்ட்ரெங்க் ஒன்லி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கிறிஸ்து இயேசுக்குள் என் பலனை எடுக்க போகிறோம். டுடே திஸ் மெசேஜ் இஸ் இன்ஸ்பைரிங் டு மீ. சகோதர சகோதரிகளை பேசுகிற எனக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்குது இந்த வார்த்தை. திஸ் இஸ் கிவிங் மீ ஹோப். வருங்காலம் எனக்கு நன்றாக இருக்கும் என்கிறதை சொல்லுகிறது. எனக்கு ஒரு நல்ல காலம் இருக்கிறது என்பதை இந்த வசனம் எனக்கு சொல்லுகிறது. திஸ் இஸ் ஆடிங் மீனிங் டு மை லைஃப். என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை இந்த வசனம் கொடுக்கிறது. Can I really do all things through Jesus Christ? Yes, you can. You can. உங்கள் மனதை தட்டி சொல்லுங்கள், உன்னால் முடியும். கிறிஸ்து இயேசுவின் பலத்தினால் உன்னால் முடியும். உங்களை பார்த்து சொல்லுங்கள், உன்னால் முடியும், உன்னால் முடியும். உன்னோடு கூட இயேசு இருக்கிறார். Jesus Christ is there. He is the person in the hour of need. தேவையான நேரத்தில் உதவி செய்யும்படியாக இயேசு இருக்கிறார். அப்படி நான் சொல்கிறதெல்லாம் தட்டிட்டு உங்களை பார்த்து சொல்லுங்கள், you have plenty in Jesus Christ. இயேசு கிறிஸ்துக்குள்ளே அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. Yes, there is abundance. Faith beyond suffering. உங்கள் வேதனையும் தாண்டி மேலே உங்கள் விசுவாசம். ஜீசஸ் இஸ் தேர். என்னை பலப்படுத்துகிறார். 3 முறை கோலால் அடிக்கப்பட்ட, கல் எறியப்பட்ட, 3 முறை கப்பற் சேதத்தை சந்தித்த, ஒரு பகல் ஒரு இரவு முழுதும் கடலிலே தனியாய் தவித்த, ஆறுகளால் வந்த சேதம், சண்டைக்காரர்களால், கொலை செய்வர்களால் வருகிற சேதம், எதிரிகளால் வந்த சேதம், பட்டணத்திலே வந்த சேதம், தேசத்திலே வந்த சேதம், கடலில் வந்த சேதம், மாற்று உபதேசம் வைக்கிறவர்களால் வந்த சேதத்தின் மத்தியிலும் உணவில்லாமல், தண்ணீர் இல்லாமல், உடலை மூடிக்கொள்ள
உடை இல்லாத போது கூட தவித்த பவுல் அப்போஸ்தலன் இந்த நம்பிக்கையில் சொல்லுவான் என்றால், today God is making our life immune. உங்கள் உடம்புக்கு ஆண்டவர் சத்துவம் தருகிறார் தன் சத்துவத்திலிருந்து. you are immune. பிரச்சனை உங்களை மேற்கொள்ளாது மகனே, நீங்கள் மேற்கொள்வீர்கள். today are you believing it? இந்த சோதனைகளை தாண்டக்கூடிய பலனை தருகிறார். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? you will rise up in your life. இதை விசுவாசிக்கிறீர்களா? God is going to give you financial abundance. விசுவாசிக்கிறீர்களா? இயேசு கையில காசு கேளுங்க, you will have financial abundance. இயேசு கையில காசு கேட்டா மீதி மீறும். இயேசு கையில காசு கேட்டா திருப்பி கேட்க மாட்டார். ask from Jesus Christ for finance. ask from Jesus Christ for prosperity. ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். யாபேஸ் என்று சொல்லுகிற ஒரு மனிதன் தன் கஷ்டத்தில் தன் தாய் அவனை துக்கத்தில் பிறக்க வைத்த போது சொன்னான், கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதித்து என்று. today ask from Jesus Christ. நம்முடைய பிரித்த கைகள் பிரிந்த வண்ணமாகவே இருக்கட்டும். கை ரெண்டையும் விரிச்சு ஜீசஸ் கையில் பேக்க போகிறோம். Jesus has got ability to meet all our abilities, all our needs. நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க இயேசுக்கு பவர் இருக்குதா இல்லையா? இருக்குதுன்றவங்க அப்படியே கையை விரிச்சிட்டு நினைச்சிங்க. ஏன் தேவையை சந்திக்க இயேசு வாழ முடியும்? ஆமாம், அவங்க மட்டும். ஏன் தேவையை சந்திக்க, என்னை பலப்படுத்த, என் ரத்தத்தில் உள்ள பிரச்சனையை மாற்ற, என் முதுகு வலியை மாற்ற, என் தலைவலியை மாற்ற, குடும்பத்துக்கு குழப்பத்தை மாற்ற இயேசுவால் முடியும் என்றால் ஏஞ்சிருக்கீங்க, கையை விரிச்சிங்க. என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னை பயன்படுத்தும். என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னை பயன்படுத்தும். குயவன் நீர் களிமண்ணா, உம் சித்தம் நிறைவேற்றுமே. குயவன் நீர் களிமண்ணா, உம் சித்தம் நிறைவேற்றுமே. என்னையும் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னை பயன்படுத்தும். என்னையும் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னை பயன்படுத்தும். Lord, I surrender myself to you. என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். உம் நாமத்தின் மகிமைக்காக என்னை வழி நடத்தும். Can you really do all things? சகோதரர்களே, உங்கள் மனைவி பிள்ளைகளை பாதுகாக்க உங்களுக்கு பலன் இல்லை என்று சொல்லுகிறீர்களே, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதா? கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவர்களை இப்போ கேட்டு வாங்குங்க. உங்கள் படிப்பை படித்து முடிக்க உங்களிடத்தில் பலன் இல்லை என்று சொல்லுகிறீர்களே, கிறிஸ்துவிடம் இருக்கிறதா? இருந்தால் இப்போ அவர்களை கேளுங்க. உங்கள் குடும்பத்தை நடத்த நிர்வாகம் இல்லை என்று சொல்லுகிறவர்களே, உங்கள் குடும்பத்தை நடத்த நிர்வாகம் கிறிஸ்துவிடம் இருக்கிறதா? இருக்கிறது என்றால் அவரிடம் கேட்டு வாங்கிக் கொள்ளுங்கள். தினந்தோறும் வேலைக்கு போவதற்கு பலன் இல்லை என்று சொல்லுகிறவர்களே, உங்கள் வேலைக்கு போக பலன் கிறிஸ்துவிடம் இருக்கிறதா? அவரிடத்தில் இருக்கிறது என்று விசுவாசித்தால் இன்றைக்கு கேளுங்கள். இயேசு உங்கள் அருகினிலே, உங்க பக்கத்தில் நிற்கிறது ஜீசஸ்னு பிலீவ் பண்ணுங்க. கன்ஃபார்ம்டா பிலீவ் பண்ணலாம். எங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே கூடுகிறீர்களோ அங்கே இருக்கிறேன் என்று சொன்னார். He is going to meet all your needs. என்னுடைய எல்லா தேவைகளும் மகிமையிலே தம்முடைய ஐஸ்வரியத்திலிருந்து எனக்கு கொடுக்க போகிறார். Receive it. Receive it. Receive it in Jesus name. Receive the blessing from Jesus Christ. நான் சொல்ல ஆமென் சொல்லுங்க. Receive finance from Jesus Christ. Receive strength from Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் பலத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் உங்களுக்கு வேண்டிய பணத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் தைரியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவிடமிருந்து ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவிடமிருந்து உயர்வை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவிடமிருந்து உங்களுக்கு வேண்டியவைகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களை பலப்படுத்த உங்கள் அருகிலே
available today to you in this midst, in Jesus name. There is one person to help you, and that is Jesus. இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்ய ஒருவர் இருக்கிறார், இயேசு. ஒவ்வொரு டிஃபிகல்ட்டான சேலஞ்ச் மத்தியிலும் உங்களோடு கூட ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார். அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு. உங்கள் இரட்சகர், உங்கள் ராஜா, உங்கள் தலைவர். அவரை வரவேற்க போகிறோம். உங்கள் தலைவர், உங்கள் இரட்சகர், உங்கள் தேவன், உங்கள் மன்னாதி மன்னன். உங்கள் பலவீனத்தில் உங்களுக்கு உதவி செய்ய, உங்களுக்கு தைரியம் கொடுக்க இயேசு வந்து விட்டார். Thank you Lord. Thank you Jesus. 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 கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போறோம். Thank you. 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 கையில பைபிள் எடுத்துக்கோ, சொல்லலாம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இதை விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். Thank you. Shalom. 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 கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யாஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சின்னம் என்னும் தலை சிராவை தலையிலே போட்டுக் கொள்கிறோம். செஸ்டில் நீதி என்னும் மார்க்கவசத்தை மார்பிலே தரித்துக் கொள்கிறோம். இடுப்பில் சத்தியம் என்னும் கச்சையை இழையிலே தரித்துக் கொள்கிறோம். காலில் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்துக் கொள்கிறோம். ரைட் ஹேண்ட் ஆவியின் பட்டயமாகிய வேதவசனத்தை கையில் எடுத்துக் கொள்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் விசுவாசம் என்னும் கேடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு பொல்லாங்கான நெய்யும் அக்கினி ஆஸ்தாரங்களை அவித்து போடுகிறோம். சொல்லுமா, இயேசுவின் இரத்த கொட்டைகளை நானும் என் குடும்பத்தாரும் என் சபையாரும் என் நண்பர்களும் என் பிள்ளைகளும் சந்தோஷத்தோடு ஆரோக்கியத்தோடு பாதுகாப்போடு நோய் நொடி இல்லாமல் கடன் இல்லாமல் வாழ்வோம். சாத்தானின் கோட்டைகளை தகர்த்து அநேக கோடி ஆத்துமாக்களை இயேசுக்கென்று சொந்தமாக்குவோம். நாங்கள் எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்போம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.